பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான எடிட்டோரியல் தான் இந்த செஷன். ஸோ இதில் வாரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வார் நடந்தது இல்லையா, அதை பற்றின ஒரு எடிட்டோரியல் பேசேஜ் தான். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஆல் இன் ஒன் எலிட் பாஸ் அவைலபிளாக இருக்குது. ஒர்த்தாக இருக்கும். ஆப்டிடியூட், இங்கிலீஷ், பேங்கிங், அவேர்னஸ் எல்லாமே கவராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கேன். அண்ட் இந்த வார் பற்றின எடிட்டோரியலில் ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன இருக்குது? இம்பீரியல் வார். இம்பீரியல் வார்னா இப்போ அமெரிக்கா என்ன பண்ணுது, பயங்கர ஏதோ ஒரு பவர்ஃபுல்லான சுப்ரீம் பவராக வந்து என்ன பண்ணுதுன்னா, நான் அப்படிதான் நான் வந்து இவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான நேஷனு, நான் வந்து யார் மேலே வந்து போர் தொடுக்கணுமோ நான் தொடுப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அத்தாரிட்டியை காமிக்கிறாங்க இல்லையா. இந்த மாதிரி ஏதோ ஒரு எம்பையர் வந்து அவங்களுடைய அத்தாரிட்டியை வந்து லைக் மித்த நேஷன்ஸ் மேலே புகுத்துனாங்க அப்படின்ற பட்சத்தில் அதை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் இந்த இம்பீரியல். ஸோ இதற்கு என்னென்னலாம் சினோனிம்ஸ் சொல்லலாம்னா, அத்தாரிட்டேட்டிவ் சொல்லலாம், டாமினேட்டிங் சொல்லலாம். ஸோ இது எல்லாமே சினோனிம்ஸ் தான், இம்பீரியலோட சினோனிம்ஸ். ஸோ இந்த இம்பீரியல் வார் அமெரிக்கன் அண்ட் இஸ்ரேலி தக்ரி அப்படின்னா என்னது? தக் லைஃப் படம் பார்த்துருப்பீங்களா? தக் ஃபைட், சண்டை, ஓகேவா? ஸோ சண்டை, சச்சரவு, இது ரிலேட்டடான வார்த்தைகள் தான் வந்து தக்ரி. ஸோ அமெரிக்கன் அண்ட் இஸ்ரேலி தக்ரி ஹேஸ் நோ பிளேஸ் இன் த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். ஸோ இப்போ இவங்க பஞ்சாயத்தாக போயிட்டு இருக்கு இல்லையா, இந்த பஞ்சாயத்து இந்த மாதிரி திடீர்னு வார் தொடுக்கிறாங்க, பயங்கர அத்தாரிட்டேட்டிவாக டாமினேட்டிங்காக இருக்காங்க. இந்த மாதிரியான தக்ரி, இந்த மாதிரியான ஒரு புரூட்டாலிட்டிக்கு எந்த ஒரு இடமும் இல்லை இன்டர்நேஷ்னல் சிஸ்டம்ல. ஸோ இன்டர்நேஷ்னல் சிஸ்டம்னா ஆல் ஓவர். இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு பஞ்சாயத்துனா எல்லாரும் எங்கே போவாங்க? யூஎன் போவாங்க. இந்த மாதிரி ஒருங்கிணைந்த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம்ல இப்படி ஒரு பயங்கரமான வன்முறைக்கு எந்த இடமும் இல்லை அப்படின்றது தான் இதோட டைட்டில் கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்து ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. Donald Trump came to the White House promising to end America's endless war. அமெரிக்காவினுடைய endless wars. பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு ரஷ்யா கூட பஞ்சாயத்து, இவங்க கூட பஞ்சாயத்து, அவங்க கூட பஞ்சாயத்து, endless wars, நிறைய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. இதை எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி ஒயிட் ஹவுஸ், அதாவது பதவி ஏற்கிறாரு. சரியா? ஒயிட் ஹவுஸ்ல போயிட்டு உட்கார்றாரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். that promise, அந்த promise now lies in ashes. போச்சு, மண்ணோட மண்ணா சல்லியா போச்சு, அதாவது எரிஞ்சு சாம்பலா போச்சு. எஸ், அதுதான் கரெக்டான வார்த்தை. ஆஷஸ், சாம்பலா போச்சு அந்த ப்ராமிஸ். இப்ப இன் வெஸ்ட் ஏஷியா, எங்க இப்ப பஞ்சாயத்து நடக்குது? வெஸ்ட் ஏஷியால தானே பஞ்சாயத்து நடக்குது. ஸோ வெஸ்ட் ஏஷியால தான் வந்து இந்த கண்ட்ரிஸ், இப்போ வந்து வார் நடக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே வெஸ்ட் ஏஷியால தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த வெஸ்ட் ஏஷியாவில் நடக்கிற இந்த பஞ்சாயத்தெல்லாம் பார்க்குறப்ப, வார் இவ்வளோ ஒரு ப்ரூட்டலான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கிறத பார்க்குறப்ப, டொனால்ட் ட்ரம்ப் போட்ட ப்ராமிஸ்லாம் என்னவாச்சு? ஆஷஸ், எரிஞ்சு சாம்பலா போச்சு அப்படின்றாங்க. The far right Republican. ஸோ அதாவது ஒன்றும் இல்லை, வலதுசாரிகள் கண்ட்ரோல் ஆகுது, வலதுசாரி இடதுசாரி அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் இந்த இடத்துல வலதுசாரி கொள்கையோட இருக்கக்கூடிய இவர். ஹூன்றது யாரை குறிக்குது? இவரை குறிக்குது. இவர் யாரு? டொனால்ட் ட்ரம்ப். ஓகே, along with, அவரோடு கூட இஸ்ரேலி பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தானியூ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா, launched an all out war. ஆல் அவுட் வார்னா ஈவரக்கமே இல்லை. வார்னா அவ்வளோதான், ஃபுல் எப்படி சொல்றது, ஃபுல் ஃப்ளெஜ்டா ஒரு வாரை லான்ச் பண்றாங்க. எகெயின்ஸ்ட் யாருக்கு? எகெயின்ஸ்டா? ஈரானுக்கு எகெயின்ஸ்டா. ஆன் டேட்டுக்கு முன்னாடி என்ன போட்டிருக்காங்க? ஆன் அந்த டேக்கு முன்னாடி ஆன் ப்ரப்போசிஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. February 28 and killed its supreme leader. And killed, இட்ஸ் எதை குறிக்குது? இந்த ஈரானை குறிக்குது. ஈரானினுடைய சுப்ரீம் லீடர், ஹையஸ்ட் அத்தாரிட்டியில இருக்கக்கூடியவங்க இந்த அயத்தொல்லா அலி அவர்களை என்ன பண்ணியிருக்காங்க? has proved to be, okay, killed its supreme leader. அவங்கள கொலை பண்ணிட்டாங்க. ஸோ இது has proved to be this incident. அதுதான் சிங்கிள் இன்சிடென்ட் இந்த கில்லிங். அதனால சிங்குலர் verb யூஸ் பண்ணியிருக்காங்க, helping verb. has proved to be one of the most reckless warmongers. recklessனா என்னது?
யோசிக்காம கேர்லெஸ்ஸா இம்பல்சிவா இதெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நான் வேர்ட்ஸ் எல்லாம் சொல்ல நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இம்பல்சிவான டெசிஷன் சொல்லுவோம்ல, ரேஷ் டெசிஷன், ரொம்ப ரேஷா கேர்லெஸ்ஸா யோசிக்காம இவ்வளோ ஒரு பெரிய விஷயத்த வந்து பயங்கர இம்பல்சிவா உடனே வார் தான் இதுக்கு தீர்வுன்னு சொல்லிட்டு உடனடியா ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க. ரெக்லெஸ் வார் மாங்கர்ஸ் அப்படின்னா வார ப்ரமோட் பண்றவங்க, எதுவுமே யோசிக்காம வார் தான் அப்படின்னு சொல்லிட்டு வார் ப்ரமோட் பண்றவங்க அப்படின்றவங்கள வார் மாங்கர்ஸ் நீங்க குறிச்சிருக்காங்க. எவர் டு ஆக்குபை தி ஓவல் ஆஃபீஸ். ஓவல் ஆஃபீஸ் தான் ஒன்றும் இல்லை, யூஎஸ் ஓட பிரசிடென்ட் ஆஃபீஸ். இது வரைக்கும் ஆக்குபை பண்ணியிருக்காங்க இல்லையா? எஸ், அவங்கள இவர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காங்க மோஸ்ட் ரெக்லெஸ் வார்மாங்கர்ஸ் எவர் டு ஆக்குபை ஓவல்ஸ் ஆஃபீஸ். இது வரைக்கும் யூஎஸ் பிரசிடென்ட் இருந்தவங்கல்ல ஓவல்ஸ் ஆஃபீஸ்னா இப்போ நம்மளோட ராஷ்டிரபதி பவன் மாதிரி அவங்களுடைய ஒயிட் ஹவுஸ் அந்த இடத்தை குறிக்கிறதுக்கு ஓவல் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்றாங்க. அங்கே யூஎஸ் பிரசிடென்ட் ஆஃபீஸ் ஆக்குபை பண்ணிட்டு இருந்த பிரசிடென்ட்ஸ்லயே இருக்கிறதுலயே ரெக்லெஸ்ஸான வார்மாங்கர்ஸ் தான் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்றாங்க. ஆனால் இதில் என்ன கூத்து அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப் வந்து நான் தான் வார எல்லாத்தையும் நிறுத்துறேன், எனக்கு வந்து நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ் கொடுங்க அப்படின்ட்டு கேட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காப்புல. சரி, இப்போ ரெக்லெஸ் இது வந்து போல்டட் வார்த்தையா இருக்கா. இப்போ இதுக்கான சினோனிம் என்ன இங்க அப்படின்றத நீங்க பார்க்கணும். காஷியஸ் சினோனிமா, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது தான் காஷியஸ். நோ, ஓகே. ப்ரூடென்ட் அப்படின்னா தான் கேர்ஃபுல்லாக இருக்கிறது. இம்ப்ரூடென்ட் அப்படின்னா கேர்லெஸ்ஸாக இருக்கிறது, லைக் ரெக்லெஸ்ஸாக இருக்கிறது அப்படின்றது தான் மீனிங். இதோடைய சினோனிம் தான் இது. டிமிட்னா கோழைத்தனமாக இருக்கிறது. டிப்ளமேட்டிக்னா நல்லா சாதுரியமாக ராஜதந்திரங்கள்லாம் தெரிஞ்சிருக்கிறது. ஸோ மாடரேட்னா உங்களுக்கு தெரியும், லெவலில் மெயின்டைன் பண்ணுறது. ஸோ இதுவும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி வுட் பி த ரைட் ஆன்சர். அடுத்தது, blood is on the hands of these two men. யாரோட கையில் இருக்கு? பெஞ்சமின் நெத்தானியோ அண்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவங்க கையில தான் பிளட் இருக்கு. ஒன் மெர்க்யூரியல் அப்படின்னா ரொம்ப மூடியான, அன்பிரடிக்டபிளான, எப்படி இருப்பாங்க இவங்க, என்ன மாதிரி கேஸ் அப்படின்றதே நம்மளால ப்ரெடிக்டே பண்ணவே முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மூடியான அப்படின்ற மீனிங். மெர்க்யூரியல் ஒரு அட்ஜெக்டிவ். ஹார்ட் நேஷனலிஸ்ட். ஸோ யாரை குறிக்குது? மெர்க்யூரியல் ஹார்ட் நேஷனலிஸ்ட் அப்படின்ட்டு டொனால்ட் ட்ரம்ப்பை குறிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ டொனால்ட் ட்ரம்ப் எப்படிப்பட்டவராக இருக்காரோ, ரொம்ப மூடியா அன்பிரடிக்டபிளான ஒரு பிஹேவியரோட இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் who is turning America into a rogue superpower. rogue அப்படின்னா, ரோக்னா உங்களுக்கு தெரியும்ல, அதாவது எப்படி சொல்றது, ரொம்ப ஒரு இதுக்குள்ளே அடங்காம ஒரு கட்டமைப்புன்னு இருந்துச்சுன்னா அதுக்குள்ள அடங்காம நான் அப்படிதான்ப்பா, அந்த எனக்கெல்லாம் அந்த சட்டத்திட்டங்கள்லாம் இல்லை, நான் பெரிய ஆளு, நான் பெரிய ரவுடி ஆக்கும் அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இன்டூ எப்பெல்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ் ஆகுதோ, ஒரு ஸ்பேஸ்ல இருந்து இன்னொரு ஸ்பேஸ்க்கு போறோமோ அப்பெல்லாம் இன்டூன்ற ப்ரப்போசிஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இங்க பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு பர்டிகுலர் அமெரிக்கானா இப்படிதான் இருக்கும் அப்படின்றதுல இருந்து ஹீஸ் டர்னிங் அமெரிக்கா இன்டூ அ ரோக் சூப்பர் பவர். ஓகே. அண்ட் அதர் இன்னொருத்தர் யாரு? பெஞ்சமின் நெத்தானியோ. அவர் என்ன சொல்றாங்கன்னா எக்ஸ்பான்ஷனிஸ்ட். அவருடைய டெரிட்டரியை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு இஸ்ரேல். ஸோ அவருடைய டெரிட்டரியை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு, அதனால எக்ஸ்பான்ஷனிஸ்ட்னு சொல்றாங்க. அடுத்தது எத்னோ நேஷனலிஸ்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அவருடைய ஒரு பர்டிகுலர் எத்னிசிட்டியோட இருக்கிறவங்க, அதாவது ஒரு பர்டிகுலர் குரூப், இப்போ ஜூஸா இருக்கலாம், இந்த மாதிரி இப்போ ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் எத்தனிக்கோட எத்தனிசிட்டியோட இருக்கிறவங்கள அவங்களுக்கு நான் வந்து நல்லது பண்ணணும், அவங்களுடைய வெல்ஃபேர்க்காக நான் பாடுபடணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அவரை வந்து ரெண்டு விதமா குறிக்கிறாங்க. எக்ஸ்பான்ஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கண்ட்ரியை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா எத்னோ நேஷனலிஸ்ட், ஒரு பர்டிகுலர் எத்னிசிட்டியோட இருக்கக்கூடிய குரூப் ஆஃப் பீப்புளோட வெல்ஃபேரை மட்டும் அவர் நோக்கத்தில் கொண்டு இருக்காரு. ஸோ வாண்டட் வார், இவங்க ரெண்டு பேருக்கும் வார் வேணும்னு நினைக்கிறாங்க. wanted for war crimes by the International Criminal Court. Okay, so wanted for war crimes by the International
கிரிமினல் கோர்ட். நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுன்றவங்க வந்து இந்த வார் திடீர்னு யாராவது தொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரியான கிரைம்ஸ் எல்லாத்தையும் வந்து அவங்க தான் வந்து மானிட்டர் பண்றவங்க. ஸோ இவங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 2 பேரும் அக்யூஸ் பண்ணப்படுறாங்க. இந்த மாதிரி இவங்க திடுதிடுப்புன்னு சொல்லிட்டு டக்குன்னு வார் இந்த மாதிரிலாம் வந்து தொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்காக இவங்க அக்யூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸ். ஓகே, ஸோ தே ஆர் அக்யூஸ்ட் ஆஃப் திஸ் வார் கிரைம். ஓகே, அடுத்தது Mr. Trump has bombed at least 7 countries in the 13 months that he has been in office. அதாவது வந்து 13 மாசத்துல ஆஃபீஸில் பதவி எடுத்ததுல வந்து 13 மாசத்துல வந்து எங்க 7 கண்ட்ரீஸ்ல பாம்பை போட்டிருக்காரு. அண்டர் மிஸ்டர் நெத்தானியோ இஸ்ரேல் has operated far outside the boundaries of international law. ஆனால் அதே மாதிரி அண்டர் இவருக்கு கீழே நெத்தானியோ கீழே இஸ்ரேலில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேட்டட் far outside the boundaries of international law இருக்கும். எல்லா கண்ட்ரீஸ்க்கும் இதுதான் law. ஆனா அதுக்கு வெளியில இவரு நெத்தானியாவோட லீடர்ஷிப்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த இன்டர்நேஷனல் லாவை எல்லாத்தையுமே மீறி ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. Iran has responded with missile and drone attacks. So இவங்க இஸ்ரேல் வந்து குண்டு போட்டா ஈரானே என்ன பண்ணுவாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, மிசைல் ட்ரோன் அட்டாக்னு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. targeting Israeli and American bases in the Persian Gulf and Jordan. So ஜோர்டான்லயே Persian Gulfலயும் இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேசஸ் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட இடத்துல இவங்களும் அட்டாக் பண்ணியிருக்காங்க. that risks that எப்போ போடுவோம்னு சொல்லியிருக்கோம், that is a எஸ் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். எப்போல்லாம் விச் யூஸ் பண்ணுவோம், எப்போல்லாம் that யூஸ் பண்ணுவோம். thatன்றது அது எசென்ஷியல் பார்ட்டை குறிக்குது. அதுக்கப்புறம் வர்றது முக்கியத்துவம் வாய்ந்த கிளாஸா இருக்கு, அது அடுத்து அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு அது கண்டிப்பா தேவைப்படுதுன்னா that யூஸ் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா which யூஸ் பண்ணுவோம். which is something which is a relative pronoun which provides an inessential sentence. okay, so clause inessentialana clause வந்து introduce பண்ணுது அப்படின்னா which. சரியா, that risks widening the war. ஓகே, அதுதான் பாத்தீங்க அப்படின்னா இவங்களும் ரெஸ்பாண்ட் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல அது வந்து இன்னும் வார்க்கான ரிஸ்கை வந்து வைடன் பண்ணுது, அதிகப்படுத்துது அப்படின்றாங்க. Tehran has also announced the closure of the critical Strait of Hormuz, a move that risks a global economic fallout, especially for major oil importers such as India. ஸோ டெஹரான் அப்படின்றது ஈரானோட கேபிட்டல். அவங்க என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா க்ளோஷர் ஆஃப் கிரிட்டிக்கல் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ். அதாவது இது ஒன்றும் இல்லை, இந்த பிளேஸ் இருக்குல்ல இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பிளேஸ். ஏன்னா இந்த ஷிப்பிங் லேன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கு. இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட், அதாவது முக்கியமாக இந்த க்ரூட் ஆயில்லாம் வந்து போகிறதுக்கு வர்றதுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஷிப்பிங் லேன் வந்து இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் தான். ஸோ அப்போ அதை நாங்கள் க்ளோஸ் பண்ண போகிறோம்னு சொல்லுவாங்க. அப்புறம் எப்படி வந்து உங்களுக்கு வந்து க்ரூட் ஆயில்லாம் வருது பண்ணுதுன்னு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்றாங்க. ஆனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இவங்களுக்கு இருக்கிற பஞ்சாயத்தில் அடிச்சுக்கிறாங்க. கடைசியில் வந்து பாதிக்கப்பட போகிறது பாருங்க. மூவ் தட் ரிஸ்க்ஸ் அ குளோபல் எக்கானமிக் ஃபால் அவுட். அதாவது பயங்கரமான ஒரு பின்னடைவு வரப்போது குளோபல் லெவலில் இக்கானமியில், எஸ்பெஷலி யாருக்கு அப்படின்னா ஃபார் மேஜர் ஆயில் இம்போர்ட்டர்ஸ் சச் அஸ் இந்தியா. ஸோ மேஜரான ஆயில் இம்போர்ட்டர்ஸ் நம்மள மாதிரி இந்தியா மாதிரி ஆளுங்க தான் இதில் பாதிப்படைய போகிறாங்க அப்படின்றாங்க. இப்போ இந்த ஃபால் அவுட் அப்படின்றதற்கான மீனிங் என்ன, பின்னடைவு. ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் செலிப்ரேஷன், கொண்டாட்டம், ஸ்டெபிலிட்டி அப்படின்றது ஸ்டேபிளா இருக்கக்கூடியது. ரெப்பர்கஷன்ஸ்ன்றதான் பின்னடைவு அப்படின்ற மீனிங். ஹார்மோனி ஒற்றுமை, அட்வான்டேஜ் யூ ஆல் நோ. ஸோ கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன், டு பி கிளியர். ஓகே, அதாவது இதை இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக, திஸ் இஸ் நாட் அ ப்ரீஎம்ப்டிவ் வார். இது வந்து ஒரு ப்ரீஎம்ப்டிவ் வார் கிடையாது. அதாவது ப்ரீஎம்ப்டிவ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ அவன் என்னை அடிச்சிருவானோ அப்படின்னு நான் நினச்சா அவனை அடிச்சிட்டேன் முன்னாடியே, அவன் என்னை அடித்தா எனக்கு மானம் போயிடும், அதனால நான் அவனை முன்னாடியே அடிச்சிட்டேன் அப்படின்றது அந்த ப்ரிகாஷனுக்காக நம்ம பண்ணுறோம்ல, தட் இஸ் ப்ரீஎம்ப்டிவ். ஓகே, ஆனால் இவங்க நடந்துட்டதை பார்த்தா இது ஒன்றும் ப்ரீஎம்ப்டிவ் மாதிரிலாம் கிடையாது. இல்லை,
as Israel has claimed. So Israel என்ன claim பண்ணிருக்கு அப்படினா, as Israel has claimed அப்படினா, Israel என்ன claim பண்ணிருக்கு, என்ன சொல்லிருக்கு அப்படினா, இது வந்து preemptive warன்னு சொல்லிருக்கு. ஆனா உண்மையிலே பார்த்தோம்னா this is not a preemptive war. So இப்ப preemptive அப்படின்றதோட synonym என்னவா இருக்கலாம்? reactiveனா அடிச்ச பிறகு நான் react பண்றது. So this is not preventive. Of course முன்னாடியே precaution பண்றது. delayed தாமதமாக, retaliatory னா பதிலடியாக. So that is not the synonym, and accidental will not be the synonym too. So அடுத்தது பாருங்க, there was no evidence that Iran was preparing to launch an attack. அதாவது அங்க எந்த எவிடன்ஸுமே இல்ல ஈரான் வந்து ஒரு அட்டாக்கை லான்ச் பண்ண போறாங்கன்ட்டு எந்த எவிடன்ஸுமே இல்ல. on the contrary இங்க ஒரு கனெக்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. on the contraryனா அதற்கு மாறாக Tehran ஈரானோட கேபிட்டல் was involved in serious negotiations with Washington. அதாவது ஈரானும் அமெரிக்காவும் நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க, கலந்து வந்து பேசிட்டு இருக்காங்க, சமரசம் பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா அண்டர் யாருக்கு கீழனா ஒமானி மீடியேஷன். ஓமன் அந்த இடத்துல உள்ள வர்றாங்க. அவங்க அதாவது ஓமனுடைய ஃபாரின் மினிஸ்டர் அவர் தான் வந்து இந்த இடத்துல மீடியேட்டரா இருந்து பேசுறாப்ல. on February 27 ஓமன்ஸ் ஃபாரின் மினிஸ்டர் பட்ர் al-Busaidi said, அவர் என்ன சொல்றாருன்னா, that இங்க that என்னவா இருக்கு, ஒரு கன்ஜங்ஷனா இருக்கு, that a deal was within reach. ஒரு டீல் வந்து ரீச் முடிகிற மாதிரி இருக்கு, based on Iran's commitment not to build a bomb or stockpile nuclear material. அதாவது ஈரான் என்ன கமிட்மெண்ட், என்ன வந்து நாங்க பண்ணுவோம்னு சொல்லி உறுதி கொடுத்திருக்கு அப்படின்னா, நாங்க பாம் பில்ட் பண்றதோ இல்ல ஸ்டாக் பைல்லாம் குவியல், அதாவது நியூக்ளியர் மெட்டீரியல்ஸா குவிச்சு தள்ளுறது, அந்த மாதிரி பண்றதோ மாட்டோம்னு சொல்லி கமிட்மெண்ட் கொடுத்திருக்கான். within hours. ஆனா இது பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஆனா within hoursல அமெரிக்கன் அண்ட் இஸ்ரேல் மிசைல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஈரானை போய் அடிக்கிறாங்க. killing its head of state and top leaders வந்து கொலை பண்றாங்க. இவங்க வந்து சரியான ஆளுகளா தான் மக்கள் இருக்காங்க. ஆக்சுவலா இந்த கைட் ரன்னர் அண்ட் 1000 Splendid Suns நீங்க இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நிறைய ரீட் பண்ணுங்க. இது ரெண்டும் ரீட் பண்ணுங்க. சீரியஸ்லி நான் சொல்கிறேன், இட் வில் பிரேக் யுவர் ஹார்ட். இட் வில் பிரேக் யுவர் ஹார்ட். நீங்கள் எவ்வளோ இதாக இருந்தாலும் அங்கெல்லாம் வந்து இங்கே ஆப்கான் அந்த சைடில் இருக்கிறவங்க மக்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. எஸ்பெஷலி விமென் வந்து எவ்வளோலாம் டாலரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து பயங்கரமாக கொடுத்துருப்பாங்க. முக்கியமாக 1000 Splendid Sunsல இது காலித் ஹுசைனி அப்படின்ற ஆத்தரோட நாவல்ஸை. ஸோ டைம் கிடைச்சா ரீட் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து நம்மளை நினைக்கிறப்ப நம்ம யாரையும் யோசிப்போல, என்னடா வாழ்க்கை அப்படியே இங்கெல்லாம் இந்த மாதிரி இடத்துல வாழ்கிறதுக்கு பதிலாக நம்ம இங்கே தமிழ்நாட்டில் பிறந்திருக்கோமான்னு நினச்சி எவ்வளவோ கிராட்டிடியூடாக ஃபீல் பண்ணணும். கடவுளே அவங்களுக்கும் அந்த மாதிரி நல்ல வாழ்க்கையை கொடுன்னு நம்ம வேண்ட தான் செய்யணும். ஏன்னா ஒரு நீங்கள் நினச்சி பாருங்களேன், அந்த புக் படிக்கிறப்ப வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் காலையில் எந்திரிக்கிறீங்க, இன்றைக்கி எவனோ மேலே குண்டு போட்டுருவான், நாளைக்கு இருப்போமா இல்லையானே தெரியாது அப்படின்ற ஒரு நிலைமையிலேயே வந்து மனநிலைமையிலேயே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும், எவ்வளோ ஒரு இதுக்குள்ளே இருப்பாங்க, பயத்தில் இருப்பாங்க, பதட்டத்தில் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு வேர்ஸ்டான ஃபீலிங். ஸோ அந்த மாதிரி தான் இப்போலாம் போயிட்டுருக்கு. என்ன சொல்கிறதுன்னு தெரில. Not the first time that diplomacy has been overtaken by force. Okay, இது passive voiceல கொடுத்துருக்காங்க. அதாவது இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ஓகே, தட் இஸ் டிப்ளமசி. ஓகே, அதான் ரெண்டு நாடும் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தையில் இருக்காங்க. ஆனால் இது முதல் தடவை கிடையாது. அந்த பேச்சுவார்த்தை அந்த பேச்சுவார்த்தையை எது ஓவர்டேக் பண்ணி விட்டது என்றால் பை ஃபோர்ஸ், மிலிட்ரி அவங்களுடைய பவர் ஃபோர்ஸ் வந்து ஓவர்டேக் பண்ணிடுச்சு. பேச்சுவார்த்தை தான் போயிட்டு இருக்குல்ல, அப்போ அமைதியாக விட வேண்டியதானே. இவங்க அவங்களுடைய ட்ரூப்ஸ் அனுப்பிச்சிட்டாங்கல்ல, அதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹேஸ் பீன் கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்க, ஹேஸ் பீன் ப்ளஸ் V3 இருந்துச்சு அப்படின்னா அது என்ன வாய்ஸு? யூஷுவல் ஆக்டிவ் வாய்ஸ் தான் எப்படி இருக்கணும்? It has been raining, she has been studying. has been plus ing இருந்துச்சுன்னா அது active voice. இது has been plus V3 இருக்கு, அப்ப இது passive voice. பண்ணப்பட்டது, ஓவர்டேக் பண்ணப்பட்டது. ஓகே, ஓவர்டேக் ஆகிவிட்டது. ஓகே, ஸோ அதாவது இந்த ஃபோர்ஸ் ஓவர்டேக் பண்ணி விட்டது எதை? டிப்ளமசியை.
அடுத்தது in 2018 Mr. Trump single-handedly sabotaged, destroyed, கம்ப்ளீட்டா அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாரு, sabotage the 2015 nuclear agreement. ஓகே, 2015ல வந்து ஒரு நியூக்ளியர் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அதாவது இன்னும் நாங்கள் மிசைல்ஸ் எல்லாம் வந்து அடுத்து இது பண்ண மாட்டோம், நிறைய வந்து ப்ரொடியூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரு ஈரான் வந்து இது பண்ணியிருக்காங்க, நியூக்ளியர் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க in 2005 June while Iran was negotiating with the US. ஓகே, அதுதான் நியூக்ளியர் அக்ரிமெண்ட். ஓகேவா, மித்த சூப்பர் பவர்ஸ் கூட அவங்க டீல் போட்டிருக்காங்க, நாங்கள் அடுத்து இது பண்ண மாட்டோம்ட்டு. ஸோ சாபட்டேஜ்னா என்ன சொன்னால் டெஸ்ட்ராய்டு. அப்போ டெஸ்ட்ராய்டு அப்படின்றதற்கான எக்ஸாக்டில் நியர் சினோனிம் தான் இருக்கு. அண்டர்மைன் ஸ்ட்ரென்தன்ட் அப்படின்னு படுத்துறது, என்டார்ஸ் ஒரு பிராண்ட் எல்லாம் ப்ரொமோட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணுறது என்டார்ஸ். ஸோ இது கிடையாது. ப்ரொடெக்ட் பண்ணுறது, பாதுகாக்கிறது இது கிடையாது. ஃபைனலைஸ்டு தெரியும் உங்களுக்கு. அண்டர்மைனா தான் வீக்கன் பண்ணுறது, கொஞ்சம் கொஞ்சமாக அது டேமேஜ் ஆகுறது அப்படின்ற மீனிங். ஸோ எக்ஸாக்ட் சினோனிம் இல்லை, நியர் சினோனிம் இதுதான். ஓகேவா. ஸோ அடுத்தது பாருங்க, இன் ஜூன் 2025 while ஈரான் வந்து என்ன while எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத பாருங்க. ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் இன்னொரு விஷயம் நடக்குதுன்ற பட்சத்தில் while அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ while ப்ரொபோசிஷனாக நம்ம யூஸ் பண்ணலாம், ஸோ கன்ஜங்ஷனாகவும் யூஸ் பண்ணலாம். while ஈரான் வாஸ் நெகோஷியேட்டிங் வித் யூஎஸ், ஈரான் வந்து யூஎஸ் கூட நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்க அதே சமயத்தில் இஸ்ரேல் லான்ச்ட் யூனிலேட்ரல் அட்டாக் அப்படின்றப்ப அவங்க தனியா வந்து அட்டாக் பண்றாங்க, வேற யாரோடைய வந்து கூட்டெல்லாம் சேரல, அவங்க தனியா வந்து அட்டாக் பண்றாங்க வித்தவுட் எனி லைக் ப்ரையர் இன்ஃபர்மேஷன் இல்லை, லைக் வித்தவுட் எனி ப்ரையர் ஒரு கொஞ்சம் கூட வந்து எப்படி சொல்றது, அதுக்கான இதே தெரியல, தமிழ்லையும் வரமாட்டேங்குது, எப்படி சொல்றது, அதற்கான ஒரு அறிகுறி. ஓகேவா. ஸோ ப்ரையரும் எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாமல் அவங்க அட்டாக் பண்ணுறாங்க. ஓகே, ட்ரிகரிங் த 12-day war. ஸோ அது வந்து அடுத்த ஒரு 12 நாட்கான 12 நாள் வார வந்து தூண்டி விட்டுருக்கு. ஸோ திஸ் டைம், ஆனால் இந்த டைம் however இருந்த போதிலும் the attack is far more dangerous, இன்னும் வந்து டேஞ்சரஸாக இருக்கு. This war is not about giving Iranians their freedom either as Mr. Trump has claimed. ஓகே, இந்த வார் வந்து இரானியன்ஸ்க்கு ஃப்ரீடம் தர்ற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஈதர் அதனோட சேர்த்து எதுவும் இல்லை அப்படின்னா as Mr. Trump has claimed, ட்ரம்ப் கிளைம் பண்ணியிருக்காரு இல்லையா, இது ஈரானுக்கு ஃப்ரீடம் தருது, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. The US maintains close ties with several repressive monarchies. ரெப்ரெசிவ் அப்படின்னா அடிமைப்படுத்துறது, ஹார்ஷா கண்ட்ரோல் பண்றது, அந்த மாதிரியான. ஸோ repressive, it's an adjective. Repressive monarchiesனா தெரியும், ஒன் ரூல், ஒரு பர்டிகுலர் பார்ட்டி தான் அதை கண்டிப்பா வந்து ரூல் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான கண்டிஷன்ல இருக்கிறது. அடுத்தது டிக்டேட்டர்ஷிப்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஹிட்லர், முசாலினி மாதிரி பயங்கரமா நான் அந்த ஒருத்தவங்க தான் பார்த்தீங்க அப்படி, அவங்க ஒருத்தவங்க ஒரு பவர்ஃபுல் ரூல் தான் இருக்கணும், அது கீழே தான் மக்கள் எல்லாம் இருக்கணும்ன்ற மாதிரியான விஷயங்கள். ஓகேவா. மிஸ்டர் ட்ரம்ப் வந்து கிளைம் பண்றாரு என்ன. ஓகே, அது முடிஞ்சிருச்சு. யூஎஸ் வந்து என்ன மெயின்டைன் பண்ணுதுன்னா க்ளோஸான ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுதா. இந்த மாதிரியான மென்டாலிட்டியில இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் கூட க்ளோஸான டைஸ்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுது. வேர் ஃப்ரீடம் ரேர்லி இன்டர்ஸ் த ஈக்குவேஷன். சூப்பரான வார்த்தை. ஸோ வேர் அங்க பாத்தீங்க அப்படின்னா வேர் இட் இஸ் a relative pronoun, அங்க ஃப்ரீடம்ன்றது ரொம்ப ரேரா தான் ஈக்குவேஷனுக்குள்ள என்டரே ஆகும் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ நார் ஹேஸ் வாஷிங்டன் ஷோன் any qualms அப்படின்னா டவுட்ஸ். வாஷிங்டன்ன்றது இங்கே அமெரிக்காவை சொல்கிறாங்க. ஆனால் வாஷிங்டன் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டவுட்ஸும் வந்து அவங்க வைக்கலை. யார் மேலே வைக்கலைன்னா இஸ்ரேல் பயங்கர கிரைம்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இஸ்ரேல்ஸ் கிரைம்ஸ் எகெயின்ஸ்ட், யாருக்கு எகெயின்ஸ்டானா த டிஃபென்ஸ்லெஸ் ஸ்டேட்லெஸ் பாலஸ்டீனியன் பீப்புள். இவங்க வந்து பயங்கரமான ஒரு ஃபோர்ஸோட வச்சிருக்காங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டே இல்லாத பாலஸ்தீன் மக்கள் மீது அவங்க கொடூரமான தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரியான கிரைம்ஸை பற்றி வாஷிங்டன் அமெரிக்கா எந்த ஒரு டவுட்ஸுமே வைக்கல அப்படின்றாங்க. This is a war of choice. இது வந்து ஒன்றும் நெசசரிலாம் கிடையாது. இது வந்து கண்டிப்பாக இந்த வாரை பண்ணியே ஆகணும், இந்த வாரை வந்து லான்ச் பண்ணியே ஆகணுன்றது எந்த ஒரு அத்தியாவசிய
சுவாரஸ்யமான ஒரு விஷயமே கிடையாது. திஸ் இஸ் அ வார் ஆஃப் சாய்ஸ் தான். அவங்களாம் வந்து ஒரு எடுத்த ஒரு சாய்ஸ் தான். அது லான்ச் டு எலிமினேட் அண்ட் அட்வர்சரி, அதாவது அவங்களுக்கு ஒப்போனண்டே இல்லாம போயிடணும். அட்வர்சரினா ஒப்போனண்ட், எனிமியே இல்லாத போயிடணும், அவங்கள எலிமினேட் பண்ணிடணும்னு அவங்க சாய்ஸ்ல எடுத்த வார்ட் தான் இது. அண்ட் ரீஷேப் த ரீஜியன் டு சூட் அமெரிக்கன் அண்ட் இஸ்ரேலி இன்ட்ரெஸ்ட். ஸோ அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல் இவங்களோட இன்ட்ரெஸ்ட் இப்படிலாம் இருக்கணும், அப்படின்னா இப்படி தான் இருக்கணும். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணுன்றதுக்காக, அப்போனண்ட் இருக்கக்கூடாதுன்றதுக்காக அவங்க எடுத்த ஒரு சாய்ஸ் தான் இந்த வார். சச் தக்ரி, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், தக்ரி அப்படின்றது ரொம்ப ஒரு புருட்டாலிட்டி, இந்த மாதிரியான ஒரு வயலன்ஸான பிஹேவியர் பார்த்தீங்கன்னா கேன் நாட் பி அக்செப்டட். இதை அக்செப்ட் பண்ணவே முடியாது இந்த இன்டர்நேஷனல் லெவலில் இந்த சிஸ்டமில் இது ஒரு அக்செப்ட் பண்ண முடியாத behavior. The war machines of the imperial duo. இப்போ தானே சொன்னோம் இம்பீரியல்லாம், என்ன சொன்னேன் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொன்னேன் இல்லை, கமெண்ட் பாக்ஸில் போடுங்க என்ன சொன்னேன்னு. டியோன்றது 2 பேர் இருக்காங்கல்ல, 2 டியோ, இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும், அவங்க 2 பேர் தான். ஸோ ஹாவ் ஆல்ரெடி ரெக்டு த ரீஜியன், ஆல்ரெடி சுக்குநூறு ஆக்கிட்டாங்க, அந்த ரீஜியனே வந்து சின்ன பின்னம் ஆக்கிட்டாங்க. பிஃபோர் த ஃபயர் ஸ்ப்ரெட்ஸ் ஃபர்தர், இன்னும் அந்த தீ அதிகமாகிறதுக்குள்ளேயும், இன்னும் இந்த பிரச்சனை வன்முறை அதிகமாகிறதுக்குள்ளேயும் திஸ் வார் மஸ்ட் எண்ட், இந்த வார் ஒரு முடிவுக்கு வரணும். அமெரிக்கா ஷுட் ஸ்டெப் பேக், அமெரிக்கா பின்வாங்கணும். அண்ட் இஸ்ரேல் மஸ்ட் ரெயின்ட் இன் கண்ட்ரோல், ரெயின்ட் இன் அப்படின்றது கண்ட்ரோல்டு, இஸ்ரேல் மஸ்ட் பி கண்ட்ரோல்டு, கண்ட்ரோல் பண்ணப்பட வேண்டும். Otherwise, even the last vestige, அதாவது எஞ்சி மிஞ்சி, ஐயோ அழகா சொல்லுவாங்களே தமிழ்ல, மிச்சம் சொச்சம் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எஞ்சி இருக்கிற பகுதி அப்படி இல்லைன்னா, ஈவன் த லாஸ்ட் வெஸ்டீஜ், லாஸ்ட் பார்ட் ஆஃப் த ரூல் பேஸ்ட் ஆர்டர் வில் பி ஷ்ரெட்டட் என்டையர்லி. அதாவது இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் வரைமுறை, இதெல்லாம் நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லி இருக்கிற அந்த கொஞ்சம் நெஞ்சதையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லாமல் வில் பி ஷ்ரெட்டட், அப்படியே சின்னதாக சலிசலியாக போயிடும் அப்படின்றாங்க. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா இன்டர்நேஷனல் லெவலில் எந்த ஒரு ஆர்டர் ரூல்ஸும் இருக்காம போயிடும் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த வெஸ்டீஜ்ன்றதற்கான சினோனிம் என்னவா இருக்கலாம்? எக்ஸ்பான்ஷன் உங்களுக்கு தெரியும், அது கிடையாது. ரெமெண்ட் அப்படின்னாலும் எஞ்சி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ திஸ் would be the synonym. ஃபவுண்டேஷன், அடிக்கல், ரிவைவல், புதுப்பிக்கிறது. ஸோ கிரியேஷன், எஸ். அடுத்தது ஓகே, திஸ் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஈஸியான கொஸ்டின் தான் வச்சுருக்கேன். சரியா, ஈஸியான கொஸ்டின் தான் வச்சுருக்கேன். இது குட்டிப்பல கொஸ்டின் மாதிரி தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. யூ ஜஸ்ட் ஆன்சர் த கொஸ்டின் ABCD என்ன வரும் அப்படின்றத காமெண்ட் பாக்ஸில் போடுங்க. திஸ் would be your question, this would be the question. அண்ட் கண்டிப்பாக இன்னொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் போடுங்க. ஓகே, அண்ட் இன்னைக்கு நிறைய சின்னனும் பார்த்தோம் இல்லையா, அதில் நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், என்ன இது ஒரு மீனிங் கேட்குறேன், நான் சொன்ன மீனிங் தான் உங்களுக்கு கேட்குறேன். மெர்க்யூரியல், இதுக்கு என்ன சொன்னேன்? மெர்க்யூரியல்ன்ற அட்ஜெக்டிவ்க்கு என்ன மீனிங் சொன்னேன், என்ன சினோனிம் அப்படின்றத காமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தட்ஸ் இட். ஹவ் வாஸ் த செஷன் அப்படின்றதையும் காமெண்ட் பாக்ஸில் போடுங்க மக்களே. அண்ட் உங்களுக்கு எலிட் பாஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கேன், பக்காவாக உங்களுக்கு இருக்கும். பேசிக்லேருந்து மெயின்